Hi students, இன்னைக்கு சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ஓகேங்களா, செகண்ட் கேஸ் ஸ்டடி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a seminar is being conducted by an educational organization where the participants will be educators of different subjects. ஓகேங்களா, the number of participants in Hindi, English and mathematics are 60, 84 and 108 respectively. Participants வந்து ஹிந்தி எவ்வளோ 60, இங்கிலீஷ் participants 84 and mathematics வந்து 108 participants இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 5 கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஈச் ரூம் த சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் to be seated and all of them being in the same subject. Hence, maximum number participants that can accommodated in each room are. அதான் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ எவ்வளோ ஹிந்தி, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ரூமில் எடுத்துகிட்டு அப்படின்னா ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தோம்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா அதான் காமனாக இருக்க முடியும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இன் ஈச் ரூம் தி சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, all of them being in the same subject. ஒரு சப்ஜெக்ட், நான் ஹிந்தினா ஹிந்தி சப்ஜெக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சேம் நம்பராகவும் இருக்கணும், சேம் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கிடைக்கணும். ஓகேங்களா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் இருக்கிறதுலே வந்து எல்லாம் த்ரீ சப்ஜெக்ட் கொடுத்துடலாம், 5 சப்ஜெக்ட் கொடுத்துடலாம், எவ்வளோ சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சேம் குவான்டிட்டியில் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், HCF கண்டுபிடிக்கணும். எதுக்கு 60, 84 அண்ட் 108க்கு. ஓகேங்களா, இப்போது 60க்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2, 3 times 0, again 2 times போட்டோம்னா 1, 5, again 5 போட்டோம்னா 3. ஓகே, அப்போ 60க்கு போடும்போது என்ன கிடைக்கிது, 2 into 2 into 5 into 3 கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 84க்கு போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா 4 times 2, again 2 போட்டிங்கன்னா 2 times 1, 3 போட்டிங்கன்னா 7. அப்போ 84க்கு போட்டிங்கன்னா 2 into 2 into 3 into 7. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 108க்கு போட்டோம், 2 போட்டோம்னா 5 times, again 4 times, 2 times போடும்போது 2 times ரிமைனிங் 1, 7 times 14ல் போட்டுடலாம், 3னா 9 times 3 timesல இருக்கும். அப்போ 108க்கு போட்டோம் அப்படின்னா என்னென்ன வருது, 2 into 2 into 3 into 3 into 3 times வருது. ஓகேங்களா, இப்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் 3லேயே காமனாக இருக்கிறது மட்டும்தான் பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன பண்ணலாம் 3 இருக்குது. ஓகேங்களா, அப்போ HCF ஆஃப் 60, 84, 108 equal to 2 into 2 into 2 into 3. 2 3s are 6, 6 2s are 12. ஓகேங்களா, இப்போ HCF ஆஃப் 3 நம்பர்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸுக்கும் HCF எவ்வளோ வந்துச்சு, 12 வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு ரூமுக்கு எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும், 12 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுதா இந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் சம். செகண்ட் சம், வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரெக்வயர்ட் டூரிங் தி ஈவெண்ட். அதாவது இந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ ரூம்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 12 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹிந்தி அப்படின்னு எடுத்தோன்னா 60 மெம்பர்ஸ் இருக்காங்க.
நெக்ஸ்ட் இங்கிலீஷ்னு எடுத்தோம்னா 84 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா 108 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம 60 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ ரூம்ஸ் வேணும்? ஒரு 12 பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் போடலாங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு ஹிந்திக்கு மட்டும் நம்மளுக்கு 5 ரூம்ஸ் வேணும். நெக்ஸ்ட் என்னது 84 12ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 12ஆலனா ஒரு ரூம்ஸ்க்கு 12 மெம்பர்ஸ் அப்படின்னா 60 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ ரூம்? 5 ரூம்ஸ் வேணும். ஓகேங்களா, 84 பார்ட்டிசிபெண்ட்ஸ் டோட்டலாக இருக்காங்க. ஒரு ரூம்ஸ்க்கு எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ்? 12 பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னா 84க்கு எவ்வளோ ரூம்ஸ் வேணும் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 7 டைம்ஸ் வேணும். ஓகேங்களா, 7 12s are 84. ஓகே, நெக்ஸ்ட்டு 108 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ ரூம்ஸ் வேணும் அப்படின்னா 9 ரூம்ஸ் வேணும். ப்ளஸ் 9. ஓகேங்களா, 5 + 7 12, 12 + 9 21. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ரூம்ஸ் வேணும்? இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம வந்து இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரூம்ஸ் வேணும்? ஓகேங்களா, 21 ரூம்ஸ் வேணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ ஆன்சர்ஸ் என்ன? 21. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த எல்சிஎம் ஆஃப் 60, 84 அண்ட் 108 இஸ், அதாவது 60, 84, 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எல்சிஎம் ஆஃப் 60, 84, 108. ஓகேங்களா, ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 60க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்? 2 × 2 × 3 × 7 அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். 84க்கு என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்? 2 × 2 × 5 × 3ன்னு கண்டுபிடிச்சோம். 108க்கு என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்? 2 × 2 × 3 × 3 × 3 அப்படின்னு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, அப்போ 2 காமனாக இருக்குது, இங்கே 2 காமனாக இருக்குது, அப்புறம் 3 வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் மட்டும் என்ன கிடச்சிது? 12 அப்படின்னு கிடச்சிது இல்லைங்களா? 12 கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 இருக்குது, 5 இருக்குது, இங்கே 3 × 3 9 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே 7 × 5 35, 12 35ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10, ரிமைனிங் 1, 5 1s are 5, 5 + 1 6, 3 2s are 6, 3 1s are 3. 0 to 4, 4 to 0 கிடைக்கிது. 4 to 0 கூட 9ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 0, 18, ரிமைனிங் 1, 36, 36 1, 37. ஓகேங்களா, அப்போ 3780 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா கிடச்சிருக்கு? எல்சிஎம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ நம்ம ஏ ஆன்சர் 3780 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், the product of HCF and LCM of 60, 84 and 108 is, அதாவது ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் HCF கண்டுபிடிச்சோம், ப்ரீவியஸ் சம்மில் தேர்டில் வந்து LCM கண்டுபிடிச்சோம். இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ராடக்ட் பண்ணி அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ப்ராடக்ட் ஆஃப் HCF அண்ட் LCM கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, HCF என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 12 கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 3780 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ 3780வை 12ஆல் மல்டிபிள் பண்ணால் 0, 60, ரிமைனிங் 1, 14, 14 + 1 15, ரிமைனிங் 1, 6, 6 + 1 7, 0873. ஓகே, 0, 6, 8 + 5 13, ரிமைனிங் 1, 7 + 7 14, 14 + 1 15, remaining 1, 3 + 1 4, 45360. அதாவது HCF into LCM equal to என்னது? 45360. ஓகேங்களா, ரெண்டையும் ப்ராடக்ட் ஆஃப் HCF அண்ட் LCMோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 45,360 கிடச்சிருக்கு. இதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45360. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் என்ன கேட்டாங்க? 108 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம்ஸ் ஆஸ். இப்போ 108க்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் வந்து இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 108க்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 × 2 × 3 × 3 × 3.
ஓகேங்களா. 2ங்கிறது ப்ரைம் நம்பர், another 2 ப்ரைம், 3 3 3 இந்த ரெண்டுமே என்னது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். 2 2 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 என்ன எழுதலாம், 3 க்யூப்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்போ இதில் ஆன்சர் எது கரெக்டாக வரும், 2 ஸ்கொயர் 3 க்யூப். ஓகேங்களா. 2 ஸ்கொயர் 3 க்யூப். ஓகேங்களா. புரிஞ்சுதான் இந்த சம். இந்த கேஸ் ஸ்டடியில் இருக்கிற 5 சம்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சுதான். ஓகே, எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.